தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,460 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 99,680க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 2,13,000 ரூபாய்க்கு விற்பனை. மாசா கெத்தா வந்துள்ள திமுக நிர்வாகிகளுக்கு வணக்கம். கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்களின் எனர்ஜி தனக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டதாகவும் முதலமைச்சர் நெகிழ்ச்சி பேச்சு. மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ திருவண்ணாமலை இளைஞர் அணி கூட்டத்தில் முதலமைச்சருக்கு வெள்ளி சிம்மாசனம் பரிசளிப்பு. கால் மேல் கால் போட்டவாறு கம்பீரமாக அமர்ந்தவரை பார்த்து ஆர்ப்பரித்த நிர்வாகிகள். இளைஞரின் சார்பாகவும் இந்த அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம். எங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே என மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். என்ஜின் இல்லாத காரான அதிமுகவை இழுத்து செல்ல பாஜக பார்ப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அடிமையாக வாழ்வதை விட சுயமரியாதை சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் எனவும் பேச்சு. எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் அல்ல 1 கோடி இளைஞர்கள் திரண்டாலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது என உதயநிதி கருத்து. கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு யாராலும் எதையும் சாதிக்க முடியாது என்றும் தாவேக்காவை மறைமுகமாக சாடி பேச்சு. கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தது முழுக்க மரியாதை நிமித்தமானது என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அரசியல் குறித்தோ கூட்டணி குறித்தோ எதுவும் பேசப்படவில்லை என திட்டவட்டம். தொகுதி பங்கீடு இல்ல, தொகுதி பங்கீடு பத்தோ கூட்டணி பத்தோ எதுவுமே நாங்க பேசல. என் யாத்திரை ஜனவரி 9ஆம் தேதி நிறைவு பண்ணால நீங்களோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விருப்ப மனுவை இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம். வரும் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என அதிமுக தலைமை தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் யாரும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். யாரும் கட்சியை விட்டு போய்விடக்கூடாது என்பதாலேயே முன்கூட்டியே விருப்ப மனு பெறப்படுவதாகவும் சாடல். விருப்ப மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை. அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்ப மனு வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்ப மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 18 விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அனுமதி. தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் 2 மணி நேரம் காவல்துறையின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே கழகத்தின் அடலியர்கள், பொதுமக்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். உண்மையிலே இது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும். விஜயை எம்ஜிஆராக பார்க்கும் அதிமுகவினர் அலை அலையாய் அணி அணியாய் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேட்டி. அதிமுக அதல பாதாளம் நோக்கி போய் கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தமில்லாமல் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேகாவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதிமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடக்கும் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். நிகழ்வில் பெண்கள் தனியாக நின்று பங்கேற்க மைதானத்தின் முன்பகுதியில் 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவு. வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தொழிலதிபரை வீடு புகுந்து தாக்கிய திமுக நிர்வாகி. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம். தண்டனை பெற்ற ஞானசேகரன் மீது கோட்டூர்புரம் போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு. சென்னையில் இன்று முதல் உரிமம் பெறாமல் நாய் வளர்த்தால் அபராதம் விதிக்க ஏற்பாடு.
உரிமம் இல்லாமல் நாய் வளர்ப்பதை கண்டறிய 15 குழுக்களை அமைத்து மாநகராட்சி நடவடிக்கை. தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. அணையிலிருந்து 1600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தென்மண்டல இயக்குநர் கிரிதரன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சாமி தரிசனத்திற்காக குவிந்த பக்தர்கள். இதுவரை 25 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வரும் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதன் எதிரொலி 2250 கிலோ உளுத்த மாவு மற்றும் 600 லிட்டர் நல்லெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். தொலைதூர பயணங்களுக்கு செல்லும் போது இரவு 10 மணிக்கு மேல் ரயிலில் அதிக சத்தமாக ரீல்ஸ் பார்ப்பதற்கு தடை. சக பயணிகளுக்கு தொல்லை தரும் வகையில் சத்தமாக ரீல்ஸ் பார்த்தாலோ தொலைபேசியில் பேசினாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே எச்சரிக்கை. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமனம். பீகார் மாநில அமைச்சராக உள்ள நிதின் நபீனை தேர்வு செய்து பாஜக நாடாளுமன்ற குழு அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக இன்று முதல் 4 நாட்கள் ஜோர்டன், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம். வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். பீகார் போன்ற தமிழகத்திலும் வாக்கு திருட்டின் மூலம் வெற்றி பெற பாஜக திட்டம். டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகையின் போது ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். டெல்லியில் மூடு பனி காரணமாக விமான சேவை பாதிக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் மூடு பனி காரணமாக வழித்தடத்தை காண முடியாததால் மக்கள் அவதி. H1B, H4 விசா விண்ணப்பதாரர்களின் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ், வாட்ஸ்அப் 2 சமூக வலைதள கணக்குகளை சோதனையிட்டு ஆய்வு செய்யும் பணி இன்று முதல் தொடக்கம். H1B விண்ணப்பதாரர்களை சார்ந்திருக்கும் பெற்றோர் அல்லது மனைவி உள்ளிட்டோரின் ஆன்லைன் கணக்குகள் மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 100வது விக்கெட்டை வீழ்த்தினார் இந்திய வீரர் ஹார்திக் பாண்டியா. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் 1000 ரன்கள், பந்துவீச்சில் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக சாதனை. அண்டர்-19 ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய அணி. 90 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அசத்தல். சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா சாம்பியன். ஸ்குவாஷ் உலகக்கோப்பையில் முதன்முறையாக சாம்பியன் கோப்பையை வென்று இந்தியா அசத்தல். குற்றம் செய்தவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளனர். மூளையாக செயல்பட்டவர்கள் தண்டிக்கப்படும் போதுதான் நீதி முழுமை அடையும். நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இருந்து திலீப் விடுதலை செய்யப்பட்டது குறித்து மௌனத்தை கலைத்தார் மஞ்சு வாரியர்.